வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சசி கிச்சன் அண்ட் கார்டனில் முளைக்கட்டினா பாசிப்பயிறு வச்சுட்டு ஒரு சூப்பரான ஹெல்தியான டிஷ் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். முளைக்கட்டின பாசிப்பயிறு, முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ இதில் எல்லாத்துலேயுமே எவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது, சிலர் பச்சையாகவே அந்த முளைக்கட்டின பயிரை மிளகு, உப்பு இதெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க, சும்மாவே அள்ளி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி அதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு செய்யலாம். இதுக்கு பெரிய வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா இதுதான் நம்ம தேவைப்படுற பொருட்கள். முளைக்கட்டுறது எப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன். 8 hours காலையில் ஆரம்பித்து ஊற வச்சிங்கன்னா நைட்டு எடுத்து அந்த தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு நல்ல வெள்ளை துணியில் கட்டி அப்படி தொங்க விட்டுறணும் ஒரு கம்பியில் போட்டு. அதை காலையில் எடுத்து பார்த்தோம்னா நல்லா முளைக்கட்டி இருக்கும். அந்த பயிரை தான் எடுத்து நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சமாக பயறு வேக வச்ச பருப்பு, துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். அது கூட இந்த நம்ம முளைக்கட்டின பயறு, முருங்கைக்கீரை, முருங்கைப்பூவு, ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகா உங்கள் வீட்டில் உரப்பு எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிறோங்க. வெள்ளைப்பூடு போட்டோம்னா இந்த பயரெலாம் போடுறதுனால ஒரு கேஸ் இருக்கும், அது கொஞ்சம் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் போட்டுட்டு நம்ம ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா மைய வேகிற மாதிரி ஒரு 2 விசில் 3 விசில் வச்சு எடுத்துக்க வேண்டியதான். இந்த பயிரை சுண்டலாக தாளித்து கூட சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் முதலே சொன்ன மாதிரி பச்சையாக அதில் மிளகு, உப்பு இதெல்லாம் நுணுக்கி போட்டு அதை அப்படியே லெமன் 2 சொட்டு புளிஞ்சிட்டு அதை எடுத்து நம்ம அப்படியே சும்மா பிளெயினாக ஒரு 11 மணி அந்த மாதிரி டயத்தில் சாப்பிட்லாம். ஒரு நாளும் இந்த மாதிரி முளைக்கட்டின பயிரை வெறும் வயிற்றில் சாப்பிடாதீங்க, அப்படி சாப்பிடக்கூடாது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இதை பற்றின தகவல் நிறைய கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 விசில் வச்சு எடுத்துட்டேன். கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம ஒரு நல்லா மத்து கடையிறது வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நம்ம இட்லி இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சாம்பார், ஒரு பருப்பு கூட்டு அப்படிங்கிற பதத்தில். ஸோ நீங்கள் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு கூட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதை மசிச்சு விட்டுட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து நம்ம கொட்டி கொதிக்க விட வேண்டியதுதான். முளைக்கட்டின பயிர் டெய்லி கூட நம்ம ஒரு வேளை சாப்பாட்டப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காலையிலையோ மத்தியானமோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஒரே மாதிரி பயிரை டெய்லி பாசிப்பயிறு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு நாள் கொண்டக்கடலை, ஒரு நாள் இந்த மாதிரி பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு கூட முளைக்கட்டலாம். அதை கொண்டக்கடலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் நம்மளால் அது முளைக்காது. அதனால் அது ஒரு நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து திருப்பி துணியில் கட்டணும் அப்படின்னா அன்றைக்கி பகல் ஃபுல்லாக, அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக, ஸோ மறுநாள் காலையில் எடுத்து பார்த்தோம்னா நல்லா முளை வந்திருக்கும். ஸோ பாசிப்பயிறு மட்டும்தான் 8 hours ஊற வச்சு திருப்பி 8 hours முளை கட்டிடலாம். அந்த கொண்டக்கடலை இதெல்லாம் சுண்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும், பட் அதுவும் நல்லா சத்துள்ளது. வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாட்டர்டே பார்த்திங்கன்னா காலையில் இந்த ஊற வைக்கிற வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டில் இந்த மாதிரி துணியில் கட்டி வச்சோம் அப்படின்னா ஒரு 2-3 பயிரை நம்ம சேர்ந்தாப்பில் பண்ணி வச்சுக்கலாம். பாசிப்பயிறு, கொண்டக்கடலை, அப்புறம் பட்டாணி, இந்த மாதிரி ஒரு 2-3 பயிர்களை நம்ம முளைக்கட்டி எடுத்து நம்ம ஒரு நல்ல ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாக திங்கள் 1, புதன் 1, வெள்ளி 1 அப்படின்ட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில் நல்லா கொதிக்க போகும்போது நம்ம பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கோம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இட்லிக்கு ஒரு சைட் டிஷ் ரெடி. உங்களுக்கு சட்னியெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷும் செஞ்சு சாப்பிட்லாம். ஹெல்த்தியாக இருக்கும். உடம்பு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி முளைக்கட்டின பயிறு, முருங்கைக்கீரை இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வெயிட் லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் அயர்ன் கண்டென்ட் நிறையா இருக்குது. குழந்தைங்களுக்கும் இதை நல்லா வேக வச்சுட்டனால தைரியமாக கொடுக்கலாம். இருந்தாலும் 5 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு கொடுக்காம கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க சாப்பிட வைக்கலாம். அதுக்கப்புறம் முளைக்கட்டின பயிரில் இன்னும் நிறைய எவ்வளவோ சத்துக்கள் ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ டிஃபனோட இதை செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். Thank you.